கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருகிறது என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்களால் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக மதுரையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சபையார் தங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட நான் சபையாருக்கு தெரிவித்துக் கொள்வதற்காக படிக்கலாம் தானே? சரி, தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதரிகளே, அநேக நாட்கள் முன்பாக இந்த கடும் குளிர்ல, நான் மதுரையை பொறுத்த வரைக்கும் இது கடும் குளிர். ஏன் அப்படின்னா காலை வைக்க முடியல, எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு வேற தெரியல. ரொம்ப சந்தோஷம் ஒரு புதியதான ஒரு ஹால்ல உங்களை பார்க்கறது. இன்னும் கூட இந்த அறுவடை ஊழியங்கள்ல ஒசூர் திருச்சபையானது அது ஈடுபட்டிருக்கு. ஸோ உங்களுக்காக கூட நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த ஒரு ஆராதனையில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப்னு சொல்லலாம், அல்லது ஒரு கிங்டம் பேஸ்டுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ப்ராஃபஸி பேஸ்டுன்னு சொல்லலாம். நிறையா எப்படினாலும் இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இந்த சப்ஜெக்டோடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அக்சாலின் நீரூற்றுகள், இந்த ஸ்பிரிங்ஸ் ஆஃப் அக்ஸா. அன்புக்குரிய சகோதரிகளே, அக்சாலின் நீரூற்றுகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இவங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஜான் பிரதரா? காலேபோட பொண்ணு யோசுவா காலேப் இருக்காங்க இல்லையா, அந்த காலேபோட பொண்ணு தான் யார் அப்படின்னா இந்த அக்சால். சரிங்களா? இப்போ தலைப்பு என்னன்னா அக்சாலினுடைய நீரூற்றுகள் அப்படின்ற தலைப்பு. இப்போ நம்ம எப்பவுமே ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப் பார்க்கறதா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கேரக்டர் நம்மளோட பொருத்துவோம். அதுல இருக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட மற்ற கேரக்டரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட பொருத்தி பார்ப்போம். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் யாரை பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க அப்பா காலேப் இருக்கார் இல்லையா, அவங்கள நம்மளுக்கு பொருத்தி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அக்சாலை பொருத்தி பார்த்துட்டு இந்த பாடத்துடைய முடிவுல நமக்கான லெசன் என்ன, விசேஷமா அக்சால் லைஃப்ல இருந்து நம்ம இந்த பாடத்தோட இறுதியில பார்க்க போற ஒரு லெசன் என்ன அப்படின்னா ப்ரேயர் பத்தின ஒரு லெசன் தான் இது. அன்புக்குரிய சொல்ல வேற பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஆனாலும் ஒரு ப்ரேயர் லைஃப் நம்மளுடைய லைஃப்ல இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு லெசனோட நம்ம இதை முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சில பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு 3 சம்பவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இந்த 3 சம்பவங்கள் தொடர்பாக தான் இன்னைக்கு நம்ம பாடங்களே என்ன ஆகுதுன்னா போகுது. முதல் சம்பவம் என்ன அப்படின்னா, கானானை வேவு பார்க்கக்கூடிய சம்பவம் தான் இது. காலேபுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை முதல்ல நம்ம தியானிச்சிடலாம். அப்படியே 1 by 1 போலாம். வாசிக்கலாம். என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 17 முதல் 19 முடிய வாசி. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்று குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப யார் அனுப்புறாரோ மோசே அனுப்புறாரு. கானான் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறாரு? மலையில ஏறி நீங்க அந்த பக்கம் போய் என்ன பார்க்கணும், ரிப்போர்ட் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசம் எப்படிப்பட்டதுன்னு இருக்கணும். 2வது என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும்? ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க. அப்படியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பலவான்களா பலவீனர்களா. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு போய் ஜெயிக்கணும். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் பேரா அதிக பேரா, அது 3வது கொடுக்கணும். அப்புறம் மறுபடியும் சொல்றாரு, அவங்க குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, நல்லதா கெட்டதா அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பட்டணங்கள் எப்படிப்பட்டது, அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறார்களா கோட்டையில் குடியிருக்கிறார்களா, இந்த ரிப்போர்ட் எல்லாம் என்ன பண்ணணும், இவங்க கொடுக்கணும். கரெக்டுங்களா?
சோ இப்படி சொல்லி அனுப்புறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருக்கிறார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். இவர்கள் மோசேயை நோக்கி, நீ எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோசே ஆரோன் என்ற ஒரு இடத்துல வந்து இப்ப என்ன சொல்றாங்க, தேசத்தின் கனி அந்த அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து, சமாச்சாரம்னா இப்ப இவங்க ரிப்போர்ட் கேட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் அறிவித்துட்டு இந்த கனிகளை அவர்கள் காண்பிக்கிறாங்க. சொல்றாங்க அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், இது வந்து அதனுடைய கனி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க 27வது வசனம் இப்படி முடியுது, அதனுடைய கனின்னு சொல்லிட்டு 28வது வசனம் தொடர்ச்சியா அவங்க என்ன சொல்றாங்க, ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. வாசிக்கலாம். அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளோ மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரனையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் நதியிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். இப்ப அவங்க கேட்டிருந்தாரு இல்லையா, மோசே அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ஜனங்கள் பலவான்கள். அப்படி என்ன சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்தாரு, பலவான்களா பலவீனர்களா அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, பலவான். பட்டணங்கள் எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு, கோட்டை கோட்டையா வச்சிருக்கிறாங்க. அப்ப கேட்கறவங்களுக்கு என்ன, என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு பயம் வரும். சரியா? அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து என்ன என்ன சொல்லணும்னா, மற்ற டீட்டெயில் சொல்லணும். மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பலவான்கள் சொன்னாங்கல்ல, அந்த பாயிண்டே ஸ்ட்ராங் பண்றாங்க. திருப்பி எப்படி ஸ்ட்ராங் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு புறஜாதியை சொல்றாங்க அப்படின்னா, அங்க நிறைய புறஜாதிகள், ஒரு 7 விதமான புறஜாதிகள் இருந்தாங்க. கரெக்டுங்களா? அதுல முதல் சொல்ற புறஜாதியோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டு. இந்த ஏனாக் அப்படின்னா யாரு அப்படின்னு தான் இந்த கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். சரிங்களா? ஏனாக்கின் குமாரரை கண்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்னென்ன புறஜாதிகள் பேர் சொல்றாங்களா, அமிலேக்கியர் சொல்றாங்க, ஏத்தியர் சொல்றாங்க, எபூசியர் சொல்றாங்க, எமோரியர் சொல்றாங்க, கானானியரை பத்தி சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன புறஜாதி எது, ஏனாக்க கண்டோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இருக்கிறதுலே வந்து ஒரு ஜூக்கு போறோம். அந்த ஜூல வந்து சிங்க, புலி, கரடி இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி டைனோசர் ஒண்ணு இருக்கு உள்ளுக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ஜூவை பத்தி சொல்லும்போது எந்த மிருகத்தை சொல்லுவாங்க, அந்த ஜூல என்ன இருக்கு, டைனோசர் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கரடி இருக்கு. அப்ப சொல்றது வந்து டைனோசர் அப்படின்னு சொன்னா, இங்க சொல்லக்கூடிய ஒரு புறஜாதி யாரு, ஏனாக்கு தான் இருக்கிறதுல எப்படிப்பட்ட ஆளு, யாரு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? அது பயங்கரமான ஒரு ஆளுக அப்படின்னு சொல்றாங்க ஏனாக்க பத்தி. இதெல்லாம் சொல்லணும்னே மக்களுக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, கலங்கிட்டாங்க. ஆனா 2 பேர் இருக்காங்கல்ல, யாரு, யோசுவா காலேபும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஜோஷுவா பேசல, யாருதான் பேசுறா, காலேப் தான் பேசுறார். காலேப் என்ன பேசுறாருன்னா, 30வது வசனம் வாசிக்கலாம். ஜனங்கள் அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் வைத்துக் கொள்ளலாம் என்றார். இப்ப ஜனங்களை அமர்த்தினா என்ன அர்த்தம், அமர்த்தினா அமைதிப்படுத்தி. அப்ப அங்க ஒரு மாதிரி ஆகுறாங்க, இல்ல இல்ல இதுக்கு இருக்கு அப்படி சொல்ல அமைதிப்படுத்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் என்ன பண்ணிக்கலாம், ஜெயித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றோம். எளிதாய்
ஜெயித்து கொள்ளலாம். அப்படின்னா இப்ப காலேப் எதனால இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் நம்ம பட்சத்துல இருக்கிறாரு. நம்ம நினைச்சா எவ்வளவு பெரிய விஷயத்தை எளிதா என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது யார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்? காலேப் சொன்னது. ஆனா என்ன நடந்துச்சு? ஜெயிச்சாங்களா? 10 பேர் துர்ச்செய்தி சொல்லிட்டாங்க, 2 பேர் தான் நற்செய்தி சொன்னாங்க. அதுல முக்கியமான ஆள் யாரு? காலேபு. சரிங்களா? இப்போ நடந்தது என்ன? இப்படி சொல்லியும் நடந்தது என்ன? அடுத்து என்ன நடந்துச்சு? இவங்க எல்லாம் போய் சண்டைக்கு போயிட்டாங்களா? போல. இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி கேட்டுதான் மோசைக்கு விரோதமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத்தனைக்கு மோசை சொல்றாரு, இவங்களுடைய பிரேதங்கள், இந்த 10 பேருடைய பிரேதங்கள் அடுத்த நாள் விழுங்குவாரு, அதே ஒரு 10 பேர் செத்து போயிடுவாங்க. அப்படி சொல்லி அவங்க செத்ததை பார்த்தோம். மறுபடியும் இந்த ஜனங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா நம்பிக்கை வரல. அதனாலதான் இதுக்கப்புறம் ஒரு 39 வருஷம் சுத்துறாங்க. கரெக்டா? இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் சுத்துறாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா கானானை பார்த்துட்டு அதுல இருக்கிற பாசிட்டிவிட்டி பார்த்து அதுல இருக்கக்கூடிய விஷயத்த தேவன் முன்னிட்டு நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்லிட்டு முழு விசுவாசத்துல வந்தவங்க யாருன்னா 2 பேரு, யோசுவா மற்றும் காலேபு. ஆனா இந்த 2 பேரும் யாரு கூட அடுத்த 39 வருஷம் சுத்தணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபுல் ஃபெய்த்ல இருக்காங்க, தேவனுடைய உடல் இருப்பா ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்க யாரு கூட தான் இருக்கணும்? ஒவ்வொரு தடவையும் இவங்க கலாட்டா பண்ணும்போது, ஒவ்வொரு தடவையும் இவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, ஒவ்வொரு தடவையும் இவங்க தேவனுக்கு விரோதமா நடக்கும் போதெல்லாம் இவங்க யாருக்குள்ளதான் இருக்கணும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்படியே லெசனுக்கு நீங்க போயிருப்பீங்க, இருந்தாலும் நிழல்ல ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. சரியா? இது முதல் சம்பவம். இது எத்தனாவது சம்பவம்? இது என்ன நம்ம பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு சம்பவம். அடுத்து இப்போ இதுலயே இப்ப என்னாம் புஸ்தகம் 13 வாசம் இல்லையா? அதனால 14வது வசனத்துல இவங்க இப்படி பண்ணிட்டதுனால என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவனிடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னா, வாசிக்கலாம். என்னாம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30 மற்றும் 31. மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாளர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்தேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யார் பேர் சொல்றாரு? நூனின் குமாரனாகிய காலேப். கவனிக்கிறீங்களா? யாருடைய குமாரன் காலேப்? எப்னேயின் குமாரனாகிய காலேப். ஃபர்ஸ்ட் யார் பேர் வந்திருக்கணும்? ஆனா யார் பேர் வருது? ஏன்? யோசுவாக்கு தான் இருந்துச்சு, கூட இருந்தாரு. இல்ல ஃபர்ஸ்ட் யோசுவா பேர் தானே வரணும். இப்ப இவர் தான் என்ன பண்ணாரு? இனிஷியேட்டிவ் எடுத்தாரு இமீடியட்டா. இப்போ காலேப் வாய மூடுப்பா, உட்காருப்பா அப்படின்னு இப்ப காலேப் மேல எல்லாருமே என்னவா இருப்பாங்க? கோவப்பட்டுப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், நம்ம எளிதா ஜெயிச்சிடலாம் உள்ள போயிட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம்னு முடிவு பண்ணி பேசினது யாருன்னா காலேப் தான். யோசுவா சப்போர்ட் தான், ஆனா பேசினது இங்க யாரு? காலேப் தான். அதனால பாருங்க, தேவனுடைய சமூகத்துல யார் ரேங்க் மாறுது பாருங்க. யோசுவா காலேப் இப்படி இருந்தவரு இப்ப எங்க வராரு? யோசுவாக்கு மேல போறாரு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் போறாரு. யோசுவா எத்தனாவது பிளேஸ் வராரு? செகண்ட் பிளேஸ் வராரு. புரியுதுங்களா? எண்ணெயின் குமாரனாகி காலேபும் நூனின் குமாரனாகி யோசுவாவும் தவிர மற்றவர்களாய் நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்ற ஆணை கொடுத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவது நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ அதில் நான் பிரவேசிக்க பண்ணுவேன். நீங்கள் அசட்டை பண்ண தேசத்தை அவர்கள் கண்டறிவார். சோ வனாந்தரத்துல பிறந்த குழந்தைகள் மாத்திரம்தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்களே தவிர வேற யார் போகல. அப்படின்னா எகிப்துல இருந்து புறப்பட்ட ஒருத்தர் கூட கானானுக்குள்ள போல. யோசுவா காலேப்னு சொல்லக்கூடாது, காலேப் யோசுவாவை தவிர.
சொல்ல புரியுதுங்களா? சரி, இதான் முதல் சம்பவம். இப்ப அடுத்து ரெண்டாவது சம்பவம் என்னன்னா, இவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, கானான் தேசத்துல போயிட்டாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருஷம். அதான் அந்த 39 இயர்ஸ் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ கானான் தேசத்துல போயிட்டாங்க. இப்போ தேசத்தை பங்கிடணுமா? 12 கோத்திரத்துக்கு அதான் நம்ம பாக்குறோம் யோசுவா புஸ்தகத்துல எல்லாம். யோசுவா என்ன பண்ணினாருன்னா தேசத்தை என்ன பண்ணினாரு? பங்கிட்டு கொடுத்தாரு 12 கோத்திரத்துக்கும். இப்போ எந்த கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னா எல்லா கோத்திரத்துக்கும் கொடுக்கணும், காலேபுக்கும் கொடுக்கணும். சரிங்களா? காலேபு என்ன கோத்திரம்? காலேபு என்ன கோத்திரம்ன்றது ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க வீட்டுல போயிட்டு காலேபு என்ன கோத்திரம்னு பாருங்க. இப்போ யோசுவா கிட்ட இப்ப யாரு போய் பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேபு தான் போய் பேசுறாரு. வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்பொழுது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். இப்ப எந்த இந்த இந்த பேச்சுவார்த்தை எந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு? வனாந்திரமா? வனாந்திரம் முடிஞ்சு எங்க உள்ள போயாச்சு? கானான் தேசத்துக்குள்ள போயாச்சு. இப்ப யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேபு, இதோ கர்த்தர் சொன்னபடியே நீ உயிரோடு காத்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையே மோசேட்ட சொல்லி, அதான் கர்த்தர் அப்ப என்ன சொன்னார்னா, காலேபு யோசுவா இருந்தா எங்க கொண்டு போவேன்? கானான் தேசம். அந்த வார்த்தையே தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? நிறைவேற்றி இருக்கிறார். யோசுவா, இப்ப நீங்களும் நான் தான் இங்க உள்ள வந்திருக்கிறோம். இப்போ எனக்கு இது சொல்லி அவர் அங்க மோசேட்ட சொல்லும் போது 45 வயசு ஆயிடுச்சு. இப்போ நானு எத்தனை வயசு? 85 வயசு. கணக்கு கரெக்டா இருக்கா? 45 வயசு இருக்கும்போது ஒரு ப்ராமிஸ் வந்துச்சு, காலேபு யோசுவா தான் கானானுக்குள்ள போவாங்கன்னு. அதே மாதிரி 40 வருஷம் முடிஞ்சோன்னு உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துன்னு சொல்றாரு, இப்ப எனக்கு எத்தனை வயசு? 85 வயசாச்சு. அதனால நான் ரொம்ப வயசாயிட்டேன். என்னுடைய பலம்லாம் என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சு போச்சு. அதனால நான் எனக்கு கொஞ்சம் சேஃபான ஒரு சிட்டியா கொடுங்க அப்படின்னு கேட்கல. சரியா? அது எப்படி தெரியுமா கேட்டாரு? பாருங்க, அதுலயே 11வது வசனம். பாருங்க நான் எப்படி இருக்கேன், எப்படி சொல்லுவார் பாருங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு? கானானை பார்க்க அனுப்பிச்சார் இல்லையா? அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்பை ஒர்க் பார்க்கணும்னா லைஃப் த்ரெட்டனிங் இருக்காங்க, அதாவது மரணமே நேரிடலாம். என் கையில, ஏனாக்கு கையில, டைனோசர் கையில கிடைச்சா என்ன ஆகுறது? ஆளை என்ன பண்ணிடுவான்? முடிச்சிருவான். அப்போ ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிற பீப்புள தானே அந்த 12 பேர் அனுப்பிச்சிருப்பாரு. அப்ப சொல்றாரு, அன்னைக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அதே ஸ்ட்ரென்த் இன்னைக்கு இருக்கேன். இப்பயும் யுத்தத்துக்கு போக சொன்னா நான் போக தயார். எவ்வளவு அடிக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 50 கிராஸ் ஆனா போதும், நமக்கு வாழ்க்கை ஓட்டம்ன்றது இவ்வளவு ஓடிட்டோம், இனிமே அவர் சித்தம், அவர் பார்த்து செய்வார் அப்படின்னு என்ன பண்ணிடுவோம்னா, ஏதாவது நான் அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கு. அவர் இன்னும் 85 வயசாச்சு, இன்னமும் அந்த பலன் என்கிட்ட இருக்கு, யுத்தத்துக்கு போக்குவரத்துமா இருக்கு, அப்போது இந்த பலன் என்கிட்ட இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடே இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்ரேம் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். என்னன்னு சொல்லுங்க கடகடன்னு. என்ன கேட்கிறாரு? எந்த இடத்த கேட்கிறாரு? ஒரு மலை தேசம். அந்த தேசத்தோட பேர் என்ன? மலைநாடு. என்ன ஊரு? எப்ரோன். சரியா? அங்க ஆல்ரெடி யார் இருக்கா? இப்போ யார் இருக்கா? ஏனாக்கியர் தான் இருக்காங்க. இருக்கிறதுலயே பயங்கரமான ஆளு எங்க இருக்கா?
இப்போ இப்ப எப்படிப்பா நீ ஏனாக்க துரத்துவ அப்படின்னா, அதான் முதல்ல சொன்னேன்னுங்க, அங்க என்ன ஸ்ட்ரென்த் இருந்துச்சோ அதே ஸ்ட்ரென்த் 85 வயசானாலும் இப்ப இருக்கு. நீங்க எனக்கு இதையே கொடுங்க, நான் இந்த அவங்கள துரத்திட்டு நான் இந்த என்ன பண்ணிக்கிறேன், அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்றேன். சரியா? எப்ரோன், எப்ரோன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வருதா? பனியா? அது எர்மோன். எர்மோன் அது வந்து எர்மோன். சரிங்களா? அங்க இருந்துதான் யோர்தானுடைய அந்த ஒரு ஸ்டார்டிங். சரியா? இங்க காலேப் கேட்கிறது எப்ரோன். எப்ரோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்றதையும் நீங்க என்னவா வச்சுக்கோங்க, என்ன வச்சுக்கோங்க, ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. நீங்க வச்சுக்கிட்டு எப்ரோனுடைய சிறப்புகள்லாம் என்ன வேதத்துல அப்படின்றத நீங்க எடுத்து உங்க குரூப் இருக்கா, உங்க குரூப்ல போட்டு விடுங்க. சரியா? ஒரு சிறப்பு இருக்கு, அந்த சிறப்பு நான் சொல்லுவேன். சரியா? ரைட். இப்போ என்ன நடந்துச்சுன்னா தொடர்ந்து வாசிக்கலாம். 14 வசனம். ஆதலால் கேனாசியனான எப்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாளுக்கும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. காலேபுக்கு என்ன கிடைச்சிருச்சு? எப்ரோன் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்ப அங்க இருந்துட்டு என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கலாம். 15 வசனம். முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. எப்ரோனுக்கு முன்னாடி இருந்த பேர் என்னது? கீரியாத் அர்பா. சரிங்களா? ஏன் கீரியாத் அர்பா அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா, அங்க ஏனாக்கியர்கள் தானே இருந்தாங்க, அவங்களுடைய தலைவன் பேரு அர்பா. அதனால அந்த ஊருக்கு என்ன பேருனா கீரியாத் அர்பா முதல் இருந்த பேர். அப்புறம் தான் என்ன பேரு? எப்ரோன் அப்படின்னு மாறிச்சு. வாசிக்கலாம். அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அர்பாவை யார் ஜெயிச்சிட்டா? அப்ப காலேப் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுனால யுத்தம் ஓய்ந்ததுனால தேசம் எப்படி இருந்தது? அமைதலா இருந்தது. சரிங்களா? அதுக்கடுத்து யோசுவா புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது அடுத்த அதிகாரத்துக்குள்ள வரும். மறுபடியும் யாரை பத்தி தான் பாக்குறோம் அப்படின்னா காலேப் பத்தி தான் பாக்குறோம். இனி யாருக்குள்ளே வரல. யோசுவாவா? இல்லங்க, சப்ஜெக்ட் ஹீரோயின் டாக்டருக்கே வரல இன்னும். யாரை பத்தி தான் பார்த்துட்டே இருக்கோம்? அக்ஸால பார்க்கல, காலேபை தான் பார்த்துட்டே இருக்கிறோம். சரியா? என்ன கரெக்ட் தானே? ரைட். தொடர்ந்து வாசிக்கலாம். யோசுவா 15:13. எப்னேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான். அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு. இப்போ காலேபு அங்க போயிட்டு அதை பிடிச்சிடறாரு, அர்பாவை ஜெயிச்சிடறாரு. அதே போல அர்பாவுடைய பசங்க 3 பேர் இருக்காங்க. யார் இருக்கா? சேசாய், அகிமான், தல்மாய். சரிங்களா? இது அப்புறம் பொருள் வரும்போது கேட்பேன் இந்த 3 பேர் பேரையும். சரியா சொல்றவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். சரிங்களா? சேசாய், அகிமான், தல்மாய் அப்படின்னு எத்தனை பசங்க? 3 பசங்க. இவங்களையும் யார் துரத்திட்டா? காலேப் துரத்திட்டு இப்போ இந்த எப்ரோனை என்ன பண்ணிக்கிறாரு? எடுத்துக்கிறாரு. அதாவது அதுக்கு முன்னாடி இந்த பேர் என்னது? கீரியா அர்பா அப்படின்ற பேர். சரிங்களா? ரைட். அங்கே இருந்து காலேப் தெபீர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம் சிஸ்டர். 15வது வருஷம். அங்கே இருந்து தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான். முற்காலத்திலே தெபீரின் பேர் கீரியாத் செப்பேர். அதுக்கும் பாருங்க ஒரு பழைய பேர் இருக்கு. அங்க கீரியாத் அர்பா மாதிரி தெபீருக்கு என்ன பேரு? கீரியாத் செப்பேர் அப்படின்ற ஒரு பேரு. இப்ப கீரியாத் செப்பேரை இவர் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. யாரு? காலேபு. ஆனா நம்மளே போய் பிடிச்சிட்டு என்னத்தை போயிட்டு பிடிச்சிட்டு நம்மளுடைய பராக்கிரமம் தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால இதுக்கு யாருக்காவது சான்ஸ் கொடுப்போம் நம்ம ஆளுகளுக்கு. அவங்க போய் என்ன பண்ணட்டும், பிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுவாரஸ்யமா வந்து ஒரு
பந்தயம் வைக்கிறாரு. என்ன பந்தயம் வைக்கிறாருன்னா தெபீரை பிடிக்கணும், அதாவது கீரியா செப்பேரை பிடிக்கணும். கீரியா செப்பேரை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன். இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துதான் இந்த படத்துல எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? நீங்க படம் பார்க்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பழைய காலத்துல கேள்வியாவது பட்டிருப்பீங்க இல்லையா? கிராமத்துலயும் இப்ப இந்த மாதிரி ஒரு பழக்கங்களா இருக்கு. இந்த இளவட்ட கல்லுன்னு ஒண்ணு இருக்கும். மாடு பிடிக்கணும், அதாவது என் மாடை யார் பிடிக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணுடா அப்படின்னு சொல்ற ஆளுங்களா இருக்கு. பொண்ணை பார்த்துட்டு அவன் மாடையை பிடிக்க மாட்டான். அது ரெண்டாவது சரியா? ஆக்சுவலா பொண்ணுக்காக மாடு பிடிச்சது ஒண்ணு வைங்களே, ஏதாவது ஒண்ணு நடக்கும். இப்ப இந்த மாதிரி கிரியா செப்பேரு, அதாவது தெபீரை பிடிச்சிடலாம், பிடிச்சா யாரை கட்டிடலாம், அக்ஸாலை கட்டலாம் அப்படின்னா அக்ஸால் மேல ஒரு விருப்பம் இருந்தாதானே உசுர் போயிருங்க. சண்டை போட்டா என்ன ஆயிடும், போரு அவ்வளவு ஈஸியா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றாப்புல, யாரு ட்ரை பண்றாப்புல அப்படின்னா வாசிக்கலாம். அதுலயே 17வது வசனத்துல இருந்து. அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ரைட், யார் பிடிச்சிட்டா? ஒத்னியேல் பிடிச்சா. இவர் தான் யோசுவாவுக்கு அப்புறம் வந்த முதல் நியாயாதிபதி. யோசுவா தான் முதல் நியாயாதிபதி. அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள்ல நியாயம் விசாரிச்சது யாருன்னா இந்த ஒத்னியேல் தான். சரிங்களா? ஆனா இவர் எப்படி சொந்தம் காலேபுக்கு? சகோதர பையனை என்ன உறவு முறை வரும்? என்ன உறவு முறை வரும் காலேபுக்கு ஒத்னியேல்? தம்பியா? சரிங்களா? ஆனா யாருக்கு கொடுத்துறாரு? யார கொடுத்துறாரு? அக்ஸால கொடுத்துறாரு. அந்த ஊர்ல அத்தமைய மாமமைய எல்லாம் இல்ல, இது மாதிரி இதுதான் கொடுத்துருவாங்க. சரியா? இப்ப பாருங்க அடுத்து, ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க இப்ப வேண்டும் கல்யாணம் என்று முடிஞ்சுச்சு, சொன்ன மாதிரியே திருமணம் முடிஞ்சிச்சு. அவள் புறப்படுகையில், இப்பதான் யாருக்குள்ள வரும் அப்படின்னா அக்ஸால் லைஃப்ல வரும். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டது. எவனிடத்தில்? உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு சீன் பை சீனா நீங்க எப்படி இந்த ஈசாக்கின் திருமணத்துல நம்ம ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் அவருக்கு தண்ணி கேட்டு தண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? கடகமும் எவ்வளவு? அரை சைக்கிள். என்ன அரை சைக்கிளா முழு சைக்கிளா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, அதே மாதிரி உத்தரவு வாங்கிக்கிறாங்க, கழுதையை விட்டு கீழே இறங்குறாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து என்னப்பா வேணும் அப்படின்னு மகள்கிட்ட கேட்கிறாரு. கேட்கும்போது என்ன கேட்கிறாங்க? அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். நீங்க எனக்கு ஒரு வறட்சியான நிலத்தை தான் கொடுத்துருக்கீங்கப்பா, அதனால நீங்க எனக்கு என்ன கொடுக்கணும்? நீர் பாய்ச்சலான நிலத்தை கொடுக்கணும் அப்படி கேட்கும்போது வரதட்சணை. வரதட்சணையா? இவங்களாதான் அப்பாட்ட போய் என்ன பண்றாங்க? கேக்குறாங்க. அப்போ எத்தனை லேண்ட் கேட்டாங்க? நீர் பாய்ச்சலான லேண்ட் எத்தனை வேணும்னு கேட்டாங்க? ஒண்ணுதான் கேக்குறாங்க. நீர் பாய்ச்சலான்னு நீர்தான் வேணும் அப்படின்னு மட்டும் கேக்குறாங்க. ஆனா இவர் எத்தனை கொடுக்குறாரு? 2 கொடுக்குறாரு. மேற்புறத்துல இருக்கிற நீர்ப்பாய்ச்சல நிலமும் வச்சுக்கோ அக்ஸால், கீழ்ப்புறத்துல இருக்கக்கூடிய நீர்ப்பாய்ச்சல நிலத்தை நீ என்ன பண்ணிக்கோ வச்சுக்கோ அப்படின்னு. எப்படி இருக்கு? 1 கேட்டதுக்கு 2. நல்லா இருக்கா?
எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கா போலையா? போயிட்டு இருக்கு. ரைட். இது ரெண்டாவது சம்பவம். ரெண்டாவது சம்பவம் முடிஞ்சு. முதல் சம்பவம் இது காலேப் ஓப்பனிங் சீனா. காலேப்பு காணாம போய் யோசுவா கூட போய் வேவு பார்த்துட்டு வர்றாரு, நல்ல செய்தி சொல்றாரு. ஆனாலும் ரிசல்ட் இவர் நினைச்ச மாதிரி நடக்கல. 39 வருஷம் இந்த ஜனங்களோடய சுத்துறாரு. ஒரு நாள் எங்க போறாருன்னா கானானுக்குள்ள போறாரு. அங்க போய் எந்த தேசத்தை கேட்கிறாரு அப்படின்னா, ரெண்டாவது சம்பவம் எப்ரோன்னு கேட்கிறாரு. எப்ரோன்ல யார் இருக்கானா, ஏனாக்கு அர்பா இருக்கான். அப்புறம் அர்பாவுடைய பசங்க 3 பேர் இருக்கிறா. அந்த 3 பேரையும் துரத்திட்டு எப்ரோன் எடுத்துக்கிறாரு. அடுத்து தெபீருக்கு போகும்போது தெபீரை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க பொண்ணை தரேன் அப்படின்றாரு. பொண்ணை கொடுக்குறாரு. பொண்ணு வந்து இப்படி கேட்கிறாங்க. பொண்ணுக்கு 2 நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுக்குறாரு. மூணாவது சம்பவம் என்னன்னா, இப்போ அக்சால் லைஃப்ல வந்துட்ட ஒத்னியேல் உடைய வாழ்க்கையில இந்த ஒரு சம்பவம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் கொண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயின் கையிலே விற்று போட்டார். இப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் கூசான் ரிஷதாயின் 8 வருஷம் சேவித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி பாவப்பட்டதுனால கர்த்தர் யார் கையில கொடுத்திருக்கிறார்? மெசொப்பொத்தாமியா ராஜாவாகிய கையில என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, மெசொப்பொத்தாமியா என்பது எந்த தேசம்? ஈஜிப்டா? ஏதாவது ஒரு கண்ட்ரி சொல்லுங்க. 2 3 சொல்றீங்க. ஒண்ணு சொல்லுங்க. ஈஜிப்ட் இல்ல. மெசோ அப்படின்னா 2 பட்டோனா ஆறுகள். 2 ஆறுகள் ஓடக்கூடிய தேசம் பெங்களூரா? கரெக்ட். யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் ஓடக்கூடிய பண்டைய புராதன பாபில் இருந்த பாபிலோன் தேசம், அதான் மெசொப்பொத்தாமியா. அங்க இருந்து தானே யாரை கூப்பிடுறாரு? ஆபிரகாம் தேவன் என்ன பண்றாரு? மெசொப்பொத்தாமியா நாட்டுல இருந்து தானே அவரை கூப்பிடுறாரு. அப்போ ஈராக், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தேசம். சரிங்களா? சோ பாபிலோன் வச்சுக்கலாம். சரிங்களா? பாபிலோன் ராஜா கையில அவன் பேர் என்னது? கூசான் ரிஷதாயிம். கரெக்டா? ரிஷதாயிம். கூசான் ரிஷதாயிம் கையில இஸ்ரேல் ஜனங்களை அவர் கொடுத்துறாரு. இப்படி இஸ்ரேல் ஜனங்கள் 8 வருஷம் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் போது இப்பதான் இந்த ஒத்னியேல் இருக்கார் இல்லையா, ஒத்னியேல் என்ன பண்றாரு? வாசிக்கலாம் 9:10. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசினுடைய குமாரனாகிய ஒத்னியேல் எனும் ஒரு லட்சணனை அவர்களுக்கு எழுப்ப பண்ணினார். அவர்கள் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயின் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயின் மேல் பலம் கொண்டது. யாரு ஜெயிச்சிடறாரு? அந்த ராஜா ஜெயிச்சிடறாரு. தொடர்ந்து வாசிக்கலாம். 11ஆவது வசனம். தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. எத்தனை வருஷம்? 40 வருஷம் அமைதியா இருக்கு. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தார். தேவன் தாமே இந்த காரியங்களை நமக்கு எப்படி கொடுப்பாராக? ஆசீர்வாதமாக கொடுப்பாராக. நீங்க இந்த நிழல்ல இருக்கக்கூடிய அந்த 3 சம்பவங்களுடைய பொருளை ஹோம்ஒர்க்கா வைக்காம இங்கேயே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பார்த்துடலாம். இப்ப கிளாஸ் ஒர்க். ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் 3 சம்பவமே நமக்கு ஒரு 3 விதமான ஒரு பொருளை கொடுக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்கள்,
முதல் சம்பவம் காலேபும் யோசுவாவும் போய் வேவு பார்க்கறாங்க. இப்ப நம்ம எந்த கேரக்டர் இதுல? அதான் அதுல யாரு நம்ம? இப்போ காலேப் தான் நம்ம, கரெக்டா? அக்சால பார்க்க போறோம். அக்சால் தான் நம்ம. அக்சால் பார்க்கறதுக்கு முன்னாடி காலேபை பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் காலேபை நமக்கு பொருத்திக்கலாம், சரிங்களா? ஆனா நம்ம யார் கூட சேர்ந்து போய் வேவு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த 12 பேர் போயிருந்தாங்கல்ல, 12 பேர்ல காலேப் யார் கூட தான் போய் சேர்ந்து போய் பார்த்திருப்பாரு? அந்த 12 பேரோட விசேஷமா கூட யார் கூட போயிருப்பாரு? ஸ்பெஷலா யோசுவா கூட தான் போயிருக்கணும், கரெக்டா? ஏன் சொல்றீங்க கரெக்டா பார்த்த மாதிரி? இங்க 2 பேர் மைண்ட் தான் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு, சரிங்களா? இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து இவங்க க்ளோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 ஒரே மைண்ட், கரெக்டா? அப்படி எல்லாருக்குள்ளயும் எப்படி இருக்கணும்னா இருக்கக்கூடாது. அப்படிதான் க்ளோஸா தான் இருக்கணும், கரெக்டா? அப்படி சொல்லிக்கணும். பிரதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ், சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிக்கணும். சரி, அதை விட்டுறலாம். இப்ப காலேப் வந்து நம்ம தான், சரியா? நம்ம வாழ்க்கையில எப்ப காணான வேவு பார்த்தோம்? நாம எப்ப பேசிக் சப்ஜெக்ட்ஸ் உட்கார்ந்தோமோ அன்னைக்குதான் சுத்தி பார்க்க போனோம், உலக வேவு பார்க்க போனோம். ராஜ்யம் எப்படி இருக்கும், 3வது உலகம் எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உள்ள இருக்கு, நம்மள எதுக்காக தேவன் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? சுத்தி பார்த்தோமா இல்லையா? நம்ம கூட நிறைய பேர் வந்து சுத்தி பார்த்தாங்களா? நிறைய பேர் சுத்தி பார்த்தாங்களா? நம்ம அந்த பேட்ச்ல யார் மட்டும்தான் கடைசியா நின்னுது? யாரு தான் நின்னுது? நாம தான் நின்னோம். மிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ நம்மளாலாம் முடியாதுப்பா, பட்டணம் அரணிப்பா இருக்கு, பலவான்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு போயிட்டாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? எங்கிட்ட இருக்கிற தேவன், என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நான் நிச்சயமா என்ன பண்ணுவேன், என்னை முடிவு பறிந்து அவர் நடத்துவார்னு விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணினோம்? நின்னமா? நின்னு இப்ப என்ன பண்ணிடணும்னா, இந்த பேசிக் சப்ஜெக்ட் முடிச்சு நம்ம சர்ச்சுக்குள்ள வந்தோம். அதே சமயத்துல யாரெல்லாம் நம்ம சொன்னதை கேட்கல அந்த சமயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஃபேமிலி பீப்புளு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, கரெக்டுங்களா? நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் நம்ம போய் சொல்லியிருப்போமா இல்லையா? ஒரு அருமையான ட்ரூத்துங்க, ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, கிறிஸ்துக்குள்ள தேவன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பந்தய பொருள் ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி நிறைய சத்தியங்களை என்ன பண்ணியிருப்போம்னா போய் சொல்லியிருப்போம். ஆனா அவங்கெல்லாம் நம்மளை எப்படி பார்த்திருப்பாங்க? ஒரு பொருட்டாவே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தம்பி நேத்து வரைக்கும் நம்ம கூட ஜாலியா இருந்தாப்ல, இன்னைக்கு என்னமோ பெரிய பக்திமான் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, பேசிட்டு இருக்காப்லன்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதே என்ன பண்றது இல்ல, காது கொடுக்கறது இல்ல. இந்த கண்டிஷன்ல இருந்தோம், சரிங்களா? இன்னும் பாத்தீங்கன்னா எப்படி 39 வருஷம் இந்த ஜனங்களோட சுத்துறாங்களா, சுத்துற மாதிரி இப்ப யாரு கூடயே தான் சுத்த வேண்டி இருக்குன்னா, இந்த ஜனங்களோடய தான் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கு, சுத்த வேண்டி இருக்கு. ஆனா நம்ம கேரக்டர் எப்படி காத்துக்கணும்? பரிசுத்தமா காத்துக்கணும். ஆனா அவங்க எப்படிதான் இருப்பாங்க, எல்லா அட்டகாசமும் பண்ணுவாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம், நம்ம ஒரு இடத்துல படிக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் வாரத்துல ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறோம், மிச்சம் ஃபுல்லா யார்கிட்ட தான் இருக்கிறோம், அவங்க கூட தான் இருக்கிறோம். நம்ம விழுகிறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கா இல்லைங்களா? வாயா சும்மா பெரிய இவன் உலகத்துல நடக்காதா அப்படின்னு ஏதாவது ஒரு வழிக்குள்ள நம்மளை இழுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த விசுவாசம் இருக்கு. நான் பார்த்துட்டேன், தேசத்தை பார்த்துட்டேன், தேசம் எப்படி இருக்கு பார்த்துட்டேன். நீ பார்க்கல தம்பி, உனக்கு தெரியாது, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு என் மனசாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் கூப்பிடும் போதெல்லாம் சொல்லணும், நீ பார்க்கல, நான் பார்த்துட்டேன். அதோடைய மகிமை
அதோடைய ஐஸ்வர்யம் எல்லாமே நான் ஃபீல் பண்ணிட்டேன். அதனால உனக்கு தெரியாது, நீ அறியாமல் இருக்கிற, ஐயோ பாவம்னு தான் அவங்கள பார்க்கணும். நீ ஏதோ உலகத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற, பாவம் உனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்துட்டு, ஆனா யாரு கூட தான் இருக்கணும்? அவங்களோட தான் இருக்கணும். அவங்க முன்னாடி தான் கேரக்டர் காமிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம யாரு கூட சப்ஜெக்ட் கேட்டோம்? காலேபு யாரு கூட போய் வேலை பார்த்தாரு? யோசுவா கூட. நம்ம யாரு கூட சப்ஜெக்ட் கேட்டோம்? யோசுவா கூட. யோசுவான்னு இந்த பையன் யோசுவா கூட கேட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாதீங்க. யோசுவா யாருக்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. எப்படி சொல்றீங்க? ஆமா. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பவுமே உங்களுக்கு ஈஸியா பதில் சொல்லணுன்றதுக்காக பதில போட்டுட்டு தான் கேட்பேன். சரிங்களா? கஷ்டப்படுத்த மாட்டேன். இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன். 2 ஹோம்ஒர்க்கோட சரி. இனிமே ஃபுல்லா பதில் வந்துடும். யாவே இஸ் சால்வேஷன். சரிங்களா? யோசுவாவுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு. அந்த பேரை தான் மோசே யோசுவான்னு மாத்திட்டார். யோசுவாவுக்கு வேற பேர் இருந்துச்சு. என்ன பேர் அப்படின்னா ஓசையா அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ரட்சிப்புன்னு தான் அர்த்தம். ஆனா மோசே தான் என்ன மாத்துறாருன்னா யோசுவான்னு மாத்துறாரு. யோசுவா என்ன அர்த்தம்னா யெகோவாவின் ரட்சிப்புன்னு அர்த்தம். ஆண்டவர் பேர் என்னது? ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பேர் என்னன்னு கேட்கறது. இயேசு. இயேசு தானே அவர் பேரு. இயேசுன்ற பேர் எதுல இருந்து வந்திருக்கு? யோசுவால இருந்து. யேசுவா, இயேசு. புரியுதா? இந்த ப்ரொனன்சியேஷன் புரியுதா? அவர் நீங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல எப்படி கூப்பிடுவாங்க? யெஷுவா. அதை நம்ம அப்படியே இயேசு அப்படின்னு என்ன பண்ணிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க. யெஷுவானா வேணும் இல்லை, யோசுவா. யாவே இஸ் சால்வேஷன். யெகோவான் ரட்சிப்பு. ரட்சிப்பே இயேசு கிறிஸ்து தான். அவங்களுக்கு தான் ரட்சிப்பு என்ன இருக்கு? இதை நம்ம சுத்தி பார்த்ததே இவரு கூட தான். இவரை தான் காமிச்சாரு. காலேப் இங்க வாயே, அவங்கள பாரு எப்படி இருக்காங்க, எப்படி நீங்க தான் ஏனாக்கு ஆளு பாத்தியா, ஆனாலும் நம்ம ஜெயிச்சிடலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு இப்படி ஒவ்வொரு இடத்தையும் கூட்டிட்டு போனது யாருன்னா, சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கும்போது யாரு தான் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா? ஆண்டவர் தான் கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரு. அதை ஃபீல் பண்ணணும். நம்ம அவரோட தான் சுத்தி பார்த்தோம். நம்ம சுத்தி பார்த்த ஆள் யாரு? யோசுவாங்க. சாதாரண ஆளா? இப்ப ஆண்டவர் நினைக்காம நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குமா? அவர் சுத்தி காமிக்காம இவ்வளவு நம்ம பார்த்திருக்க முடியுமா? இன்னும் பார்த்திருக்க முடியாது. சரிங்களா? சரி, காலேபுன்னா என்ன இருக்கும்? அப்படியே பாருங்க, வேகமா பார்த்து வாசிக்க. காலேபுக்கு 3 அர்த்தம் இருக்குங்க. காலேபுன்ற பெயருக்கு 3 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னா ஹோல் ஹார்ட்டட்னா முழு மனசோட. 2வது அர்த்தம் என்னன்னா ஃபெய்த்ஃபுல், விசுவாசம் இல்ல. ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது 3வது அர்த்தத்தை தான் பார்க்க போறோம். சரிங்களா? காலேபுன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாய் என்று அர்த்தம். இப்ப நாம யாரு? நாம காலேபு. காலேபுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நாம புரியுதுங்களா? சிரேபேனிக்கா ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவர்கிட்ட தன்னுடைய மகள் கொடிய பிசாசினால் அழைக்கப்படுகிறாள். நீங்க வந்து அதுவும் அந்த பொண்ணோட ஸ்டேஜ் என்னன்னா, அந்த 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 பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பிசாசு என்னன்னா சூசைட் பிசாஸ். சூசைட் பிசாஸ் தெரியுமா? அது நெருப்பு உண்டாக்கி அதுல தள்ளி விட பார்க்கும். தண்ணி கிடைச்சுன்னா அதுக்குள்ள உழுக சொல்லும். இப்படி ஒரு பிசாச்சு பிடிச்சிச்சு. இந்த பொண்ணை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வர்றதுக்கே இந்த அம்மாவுக்கு மனசு பதப்பதிச்சிருக்கு. ஏன்னா நம்ம இந்த கேப்ல அந்த பொண்ணு விழுந்துச்சுன்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு சீரியஸ்னஸ்ல வந்து ஆண்டவர் பாதத்துல விழுவாங்க. ஆண்டவர் ஆனா என்ன சொல்லிட்டாருன்னா, அம்மா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நல்லது இல்லம்மா
அப்படி சொல்லும்போது இந்த அம்மா என்ன பதில் சொன்னாங்க? இல்ல 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 அதுக்கு முன்னாடி மெய்தான் ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் அட்மிட், நாய்க்குட்டி போடக்கூடாதுப்பா, நாய் தான் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் மேஜையிலிருந்து இருக்கக்கூடிய துணிக்கைகளால் அந்த நாய்க்குட்டிகள் கூட பசியாற்றுமே அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் உருகி ஓடிட்டாரு அதே இடத்துல. நீங்க கிளம்புமா அப்படின்ட்டாரு. அங்க இவர் சொல்லும்போது அங்க குணமாயிருச்சு. இந்த அம்மா பதப்பதச்சுலாம் அடுத்து போக தேவையில்லை, அங்க குணம் ஆயிடுச்சு. மெதுவா போனா போதும். அப்ப பாருங்க, ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தேவன் யாரு கொடுக்குறாருன்னா காலேபு கொடுக்குறாரு. அது யோசுவா கூட இருக்கிறதுனால, யோசுவா தான் தராரு. கரெக்டா? யோசுவா கூட இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. யோசுவா என்னைக்கு சப்ஜெக்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாரோ அன்னையில இருந்து கூட இருக்காரு. என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? ஏதாவது பெரிய போராட்டங்கள் இருக்குங்களா? யாருங்க இருக்கா நம்ம கூட? தேவன் இருக்கிறாரு. யோசுவா கூட இருக்கிறாரு. யோசுவா இப்ப பாருங்க லிட்டலா இருக்கிறார். இதுல அதோட பியூட்டி என்னன்னா அவர் லிட்டலா இருக்கிறார், ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல இருக்கிறார் நம்மளோட. இதோட ஒரு சந்தோஷம் உலகத்துல எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்த சம்பவம், முதல் சம்பவம் முடிஞ்சா? முதல் சம்பவத்துக்கு வழக்கம் பார்த்துட்டோமான்னு கேட்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. செகண்ட் சம்பவம் என்ன? சுத்தியாச்சு. நம்ம இந்த சொந்தக்காரங்க கொலீக்ஸ் இவங்களோட தான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது முடிஞ்சிச்சு. இப்ப எங்க போயாச்சு? கானானுக்குள்ள போயாச்சு. சாட்டா பேஜஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, பரவாயில்ல, சும்மா போடுங்க, இதை பத்தி சொல்லுவோம்னு சொல்லுவீங்க. சரியா? சாட்டா பேஜஸ்ல இப்ப நாம எங்க இருக்கோம்? காஸ்பல் ஏஜ், மேசியானிக் ஏஜ், ஓவர்லாப்பிங். ஓவர்லாப்பிங்ல யார் இருக்கிறா? நாம இருக்கிறோம். அப்படின்னா இப்பதான் கிங்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் காஸ்பல் ஏஜ் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்ப கரெக்டா இவர் உள்ள என்டர் ஆயிட்டாரா? காலேபு உள்ள என்டர் ஆயிட்டாரா? எதுக்குள்ள என்டர் ஆயிட்டாரு? கானானுக்குள்ள என்டர் ஆயிட்டாரு. இப்ப எக்ஸாக்டா நாமும் கானானுக்குள்ள என்ன ஆயிட்டோம்? என்டர் ஆயிட்டோம். என்டர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு என்ன இடம் வேணும்? நில பங்கிட்டு எந்த எந்த ஒரு இடம் வேணும்? எப்ரோன் வேணும். பலமா இருக்கீங்களா? சப்ஜெக்ட் இருக்கும்போது ஒரு தெம்பு இருந்துச்சுல, இனிமே பாரு நான் சபையா போலனா கூப்பிட்டுட்டாருன்னா டக்குன்னு சபையா போயிருவேன்னு ஒரு இது இருந்துச்சா? உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏனாக்கு புத்திரரா இருக்காங்க. அது எத்தனை பேர் இருக்காங்க? ஏனாக்கு அப்பா பசங்க எத்தனை பேரு? 3 பசங்க. பேர் என்னது? 10 மார்க்கு போச்சு. சேசாய், அகிமான், தல்மாய். சரியா? எனக்கு தான் மார்க். 3 பசங்க 8th சண்டை போட்டு ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் எது கிடைக்கும்? எப்ரோன் கிடைக்கும். சரி, முதல்ல உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன், எப்ரோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? வேற எங்க எப்ரோன் வேதத்துல இருக்கு? அதோடைய சிறப்பு என்ன? ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், மிச்சது நீங்க பாத்துக்கோங்க. சொல்லுங்க. சமாரிய தேசத்துல இல்ல, அது ஜெருசலேம் கொஞ்சம் கீழே இருக்கு. நான் ஒரே ஒரு சிறப்பு மட்டும் சொல்றேன், நிறைய சிறப்புகள் இருக்கு. தாவீதுடைய 3 அபிஷேகங்கள் ஒரு பாடம் கேட்டிருக்கீங்களா? தாவீதுடைய 3 தாவீது அவருடைய வாழ்க்கையில 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஏன்? முதல் முறை எங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்னா ஈசாயோடைய வீட்டுல. சாமுவேல் வந்து தைல குப்பி எடுத்து அபிஷேகம் பண்றார், அது முதல் அபிஷேகம். அடுத்து 2வது
எப்ரோனுக்கு ராஜாவா, அங்க 2 கோத்திரத்துக்கு மட்டும் ராஜாவார். யூதா பென்யமீன் மட்டும் ராஜாவாரு. அங்க 2வது அபிஷேகம் நடக்கும். அது நடந்த இடம் எப்ரோன். 3வதாக ஜெருசலேம்ல சமஸ்த இஸ்ரேலுக்கும் 12 கோத்திரத்துக்கும் ராஜாவாவாரு. அது தாவீது வாழ்க்கையில் நடந்த 3வது அபிஷேகம். இது அப்படியே தாவீது இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இந்த 3 அபிஷேகத்தை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இது வேற சப்ஜெக்ட், அப்படியே வேற சப்ஜெக்ட் போயிட்டு அப்புறம் நம்ம இதுக்கு வந்துடும். ஞானஸ்தானம் எடுத்ததா முதல் அபிஷேகம். ஆக்சுவலா எதுக்காக ஒருத்தரை அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவாங்க? இல்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தரை 2 பேருக்கு தைலம் அபிஷேகம் நடக்குங்க. ஒண்ணு ஆசாரியனுக்கு நடக்கும், ஒண்ணு ராஜாவை போறவங்களுக்கு நடக்கும். இப்ப தாவீது ஆசாரியன் கிடையாது. தாவீது யார்தான்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு தான் அவருக்கு அபிஷேகம் நடக்குது. அப்ப எத்தனை முறை நடக்குது? 3 முறை நடக்குது. அப்படின்னா 3 முறை ராஜாவாக இவர் கருதப்படுகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை. இல்ல ஆசாரியன்னு விட்டுருங்க சிஸ்டர். தாவீது ஆசாரியன் கிடையாது. தாவீதுடைய வாழ்க்கையில 3 அபிஷேகம் நடக்குது இல்லையா? 3 அபிஷேகம் ராஜாவாவுக்கு தான் நடக்குது, ஆசாரியனாருக்கு நடக்கல. கரெக்டா? இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலையும் 3 முறை அபிஷேகம் பண்ணப்படுறார். 3 முறையும் ராஜாவாகவே. அவர் ஆசாரியன் தான், ஆனாலும் இந்த நான் பர்டிகுலர் தாவீதுடைய லைஃப் மேட்ச் பண்ணும்போது ஆன்டிடைப் பார்க்கும்போது அவர் ராஜாவாக தான் என்ன பண்ண போறார். அப்படின்னா எந்தெந்த இடத்துல அவர் ராஜாவாக உணரப்படுகிறார், அறியப்படுகிறார்? கழுதமையில வரும்போது ராஜாவா? அவங்க யூனிவர்ஸ்ல வரீங்க. சரி, ஃபர்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு தெரியல, 2 3 தெரிஞ்சிருக்கு. 3ல இருந்து ரிவர்ஸ் வந்துட்டீங்க. வெரி குட். உங்களுக்கு எத்தனை மதிப்பெண்கள் போட்டுக்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் அங்க இருந்தே வருவோம். சரியா? பிலாத்து முன்னாடி போய் நிக்கிறார். என்ன உனக்குன்னு ஒரு ஆர்மி இருக்கா, உனக்கு ஜனங்கள் இருக்கா அப்படிலாம் பேசிட்டு நீ என்ன ராஜாவாப்பா அப்படின்னு கேட்கிறார் பிலாத்து. யாரை பார்த்து? ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஐயோ நான் ராஜாலாம் இல்லைங்க, என்ன போய் இப்படிலாம் சொல்லாதீங்க இப்படிலாம் சொன்னாரு. ராஜாதான், நீ சொல்லுகிறபடிதான். நான் யாருதான்? அவர் 1ஆம் முறையிலே ராஜா. கரெக்டா? எனக்கு ஒரு ஆர்மி இருக்கு, அந்த ஆர்மி இப்ப வேலை பார்க்காது, பார்க்கும், ஆனா நான் ராஜா தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. கரெக்டா? அதுதான் முதல் அபிஷேகம். 2வது அபிஷேகம் எப்ரோன்ல 2 கோத்திரத்துக்கு மட்டும் ராஜா ஆகிறார் இல்லையா? இப்போ இதான் சொன்னேன், ஓவர்லாப்பிங் டைம். காஸ்பல் ஏஜ் எண்டிங், மேசியானிக் ஏஜ் ஸ்டார்டிங். இந்த ஓவர்லாப்பிங் டைம்ல நாம இருக்கிறோம். இங்க அவருடைய சபை ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் என்னவா தெரியப்படுகிறார், அறியப்படுகிறார்னா ராஜாதி ராஜாவா. சபை இன்னைக்கு ஒத்துக்குச்சா? கிங் வந்துட்டாரு. கிங் இல்ல, கிங் ஆஃப் கிங்ஸ் வந்துட்டாரு. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்ற சபை என்ன பண்ணிக்கிச்சு? ஒத்துக்குச்சு. அதனாலதான் காலேப் இப்ப எந்த இடத்துல இருக்கிறாருன்னா எப்ரோன்ல இருக்கிறாரு. 3வது சகோதரி சொன்ன மாதிரி சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தாவீது ராஜாவானது எதை அடையாளப்படுத்துனா, பிரத்யட்சமான ராஜ்யத்துல ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ராஜாவா அறியப்படுவார். அதுதான் 3வது அபிஷேகம். புரியுதுங்களா? சரி, இப்போ ஒரு பாடத்தை போயிட்டு இன்னொரு பாடத்தை ரிவீல் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டோம். இப்ப நமக்கு தேவையான பாட்டு எதுனா இந்த 2வது பாட்டு. எப்ரோன்ல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து காலேப் எப்படி அங்க என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பேரும் ஜெயிச்சிருக்கணும். யார் ஜெயிக்கணும்? காலேப் ஜெயிக்கணும். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் 3 பேரும் ஜெயிக்கணும். அப்படின்னா நாமும் இந்த நாட்கள்ல 3 பேரும் ஜெயிக்கணும். புரியுதுங்களா? மாம்சம், உலகம், சாவு. ஜெயிக்க முடியுதா?
பலன் இருக்கா? பலன் இருக்கா? எங்க அவங்க அடிச்சு போடுறாங்க பிரதர், அவங்க அடிச்சு போடுறாங்க. நான் அடி வாங்கி உழுந்துகிட்டு தான் இருக்கேன். பேட்டில் ஃபீல்ட்ல உழுது அடி அடி வாங்கிட்டே தான் இருக்கிறேன். எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. முக்கியமா இந்த ஆண்ட்ராய்டு போனுன்னு கையில ஒண்ணு வச்சிருக்கேன் பிரதர். சரிங்களா? அதுலயே இந்த 3 பயல் வந்துடுறான் பிரதர். மாம்சம் வந்துடுறான், உலகம் வந்துடுது, சாத்தாம வந்துடுறான், அதுக்குள்ளே வந்துடுறான். வந்து போட்டு அடி அடின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவா ஒரு எதிரியை ஜெயிக்கணும்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. யாரோட வீக்னஸ்? வீக்னஸே இல்ல, நமக்கு தான் வீக்கா தானே இருக்கும். அது அவன் பிரிச்சுதான் நம்மள அடிச்சிடுறானே. இப்ப அவனை ஜெயிக்கணும் சிஸ்டர். ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், வீக்கா தான் இருக்கிறோம் அப்படின்னா, பொதுவா எல்லா ராஜாக்களும் எல்லா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கிற முக்கியமான ஒரு டோல் என்னன்னா, அவனுடைய ஆயுதம் கவனிப்பாங்க. எந்த ஆயுதத்தை வைத்து அவன் நம்மளை முறியடிப்பான் அப்படின்னு யோசிப்பான். அந்த ஆயுதத்திற்கு எதிராக அந்த ஆயுதத்தை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு, அல்லது அந்த ஆயுதத்தை விட ஒரு பலமான ஆயுதம் நம்ம கையில இருந்ததுன்னா நம்ம அவனை என்ன பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் யூஸ் பண்ற ஆயுதம் எது அப்படின்னா ஆண்ட்ராய்டு போன். அவன் வச்சிருக்கிற ஆயுதங்க இதை வச்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஆண்ட்ராய்டு போன் வந்து நீங்க பாக்குறது மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க, கேட்கறத பத்தி நீங்க யோசிக்கவே இல்லை. ஆக்சுவலா நீங்க பரிசுத்தம் என்பது ஒருத்தருடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்றால் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயத்தில் கேட்கிற விதத்தை அவர்கள் கவனித்து பார்க்கணும். எதை கேட்கிறோன்றதுல நீங்க செக் பாயிண்ட் வைக்கணும். நீங்க விரும்புறத மட்டும்தான் கேட்கணும். நீங்க விரும்பாத உங்க காதுல நீங்க வாங்கவே கூடாது. அங்கதான் உங்க பரிசுத்தம் ஆரம்பிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருத்தர் போனை போடுவார், பிரதர் இந்த பிரதர் இருக்கார் இல்லையா அப்படின்னு. இதை நீங்க கேட்க விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? ஆனா அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரதருங்க உங்களுக்கு போன் பண்ணுவாரு, ரொம்ப க்ளோஸ். அதாவது அவர் நடந்த கொடுமையை உங்களுக்கு சொல்றாரு. இதுதான் ஒரு பெரிய குடும்பம் நடந்துச்சு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க நம்மளாம் ஞானமா இருக்கணும். ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ற? இது சர்ச்சில், வீட்டுல, சமுதாயத்தில், வேலை பார்க்குற இடத்துல, எல்லா இடத்துலயும் நான் எதை கேட்கணும்ன்றத நான் தான் டிசைட் பண்ணணும். நான் விரும்புறதுதான் நான் கேட்பேன், நான் விரும்பாத கேட்க கூட மாட்டேன். சொல்ற புரியுதுங்களா? ஸோ இப்படி நம்ம அதனாலதான் காலேப் சொன்ன எனக்கு பலன் இருக்கு. எதுக்கு பலன் வேணும்னா நோ சொல்றதுக்கு தான் பலன் வேணும், எஸ் சொல்றதுக்கு பலன் தேவையில்லை. ஆமாவா இல்லை? நோ சொல்றதுக்கு தான் உங்களுக்கு பலன் வேணும். ஒருத்தர் 4 பேர் உங்களை அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்காம இருக்கிறதுக்கு தான் பலன் வேணும், அடிக்கிறதுக்கு பலன் தேவையில்லை. ஏன்னா எப்படினாலும் வந்துடும் எப்படின்னு ஒரு 2 அடியாவது நம்ம அடிச்சிருவோம் திருப்பி எவனையாவது. ஆனா அடிக்காம நிக்கிறதுக்கு தான் என்ன வேணும், பலன் வேணும். காலேப் சொல்றாரு, இப்ப 85 வயசாச்சு, எனக்கு ஃபுல் பலன். அடிங்க, எப்படினாலும் அடிங்க, நான் வாங்கிட்டே தான் இருப்பேன். சரியா? இந்த பாட்டு கூட இன்னைக்கு பார்த்தோம். எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கி, எனக்கு எதிராகவே ஒரு பாளையமே இறங்கி நீங்க என் கூட சண்டைக்கு வந்தாலும் கரெக்டா? அந்த மாதிரி நம்முடைய மனநிலை வச்சுக்கணும். மாம்சம், உலகம், சாத்தான், இவங்களுடைய சூழ்ச்சி, இவங்களுடைய ஆயுதம் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணுங்களாம் பண்ணணும். சரிங்களா?
இதுக்கு அடுத்துதான் இப்ப நம்ம எந்த ஊரை பிடிக்க போறோம்? எப்ரோனுக்குள்ள வந்துட்டோம். எந்த ஊரை பிடிக்கணும்? தெபீரை பிடிக்கணும். நாம பிடிக்கலாமா இல்ல வேற யாராவது பிடிக்கிற ஹெல்ப் பண்ணலாம்? யாராவது பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹார்வெஸ்ட் பண்றதா? ஹார்வெஸ்ட் பண்றதா? நல்லா நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ப்பா சொல்லுங்க. வெரி குட். ஏய், நீ ஒன்னாலையும் பிடிக்க முடியும். நானே பிடிச்சிட்டேன். 85 வயசு கிழவே. ஆனா இவர் ஸ்ட்ரென்த் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லுவாரு? நானே பாரு என்ன, நானே எதை பிடிச்சிட்டேன்? கீரியா தார்பா எப்ரோனை பிடிச்சிட்டேன். கீரியா செப்பேரை பிடிக்க முடியாதா? அதெல்லாம் ஒரு ஊரா? அப்படின்னா அவருக்கு என்ன வரும்? நம்ம பிடிக்கணும். அப்ப அதே மாதிரி யார் பிடிச்சா? ஒத்னியேல் பிடிச்சாரா? அப்போ உடன் சகோதரனுடைய ரட்சிப்பும் யார் கையில இருக்குன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய கையில இருக்கு. தேவன் என்ன கேட்பாருன்னா, உன் சகோதரனாகிய ஆபேல் நம்மகிட்ட கேட்பாரா மாட்டார்? கேட்க மாட்டாரா? அப்போ ஒவ்வொரு உடன் சகோதரனுடைய ரட்சிப்புக்கான பொறுப்பும் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம ஒவ்வொருத்தர் கையில இருக்கு. அன்புக்குரிய சகோதரன், அதனாலதான் ஒத்தினியல் பிடிச்சார். எப்படி பிடிச்சிருக்கலாம்? இவரே பலமா தானே இருக்காரு. இவரே போய் கீரியாச பேரை பிடிச்சிருந்தாரு வச்சுக்கோங்க, ஒத்தினியல் ஒரு கேரக்டர் எங்க வராது? எங்க வராது? அப்போ வாய்ப்பு கொடுக்கணுங்க. நம்ம சகோதரனுக்கு என்ன பண்ணணும்? வாய்ப்பு கொடுங்க. நீங்க செய்யுங்க, நீங்க பாருங்க, நீங்க உங்களால முடியுங்க அப்படின்னு என்ன பண்ணணும்னா கூடயே நிக்கணும். கூடயே நிக்கணும். நம்ம இருக்கிறன்ற சப்போர்ட்லயே அவருக்கு. நீங்க பாத்திருக்கீங்களா? பேரண்ட்ஸ் இருந்தா அந்த பிள்ளை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணணும். நம்ம கிட்ட வந்து பேரண்ட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணணும்? அமைதியா. பாத்திருக்கீங்களா? பார்க்கலையா? நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வரும்போது வாங்க 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 கூப்பிட்டு எல்லாம் இருக்கணும். அவன் வந்து பயங்கர அலப்பறை கொடுப்பான். அந்த பொருள் எடுத்தாங்கிட்டு போடுவாங்க. அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க. நம்மளால ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. டேய் டேய் சுமாரா டே அப்படின்னு தான் என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஆனா அவன் மட்டும் தனியா இருந்தானே எப்படி இருப்பான்? அவன் டே அப்படின்னாலே அமைதியாயிருவான். அந்த மாதிரி அம்மா அப்பா மாதிரி நம்ம ஒருத்தவங்களுக்கு செயல்படணும். நம்மள இருக்கிறனால அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வேலை பார்ப்பாரு. புரியுதுங்களா? அப்பதான் யாரை கட்டி கொடுக்க முடியும்? அக்ஸால என்ன பண்ண முடியும்? கட்டி கொடுக்க முடியும். இப்போ நம்ம காலேப்ல இருந்து எந்த கேரக்டருக்கு வந்துடலாம்? இப்ப நாம யாரு? காலேப்ல அக்ஸா. சரிங்களா? ஏன்னா எல்லா கேரக்டருக்கும் நம்மளை பொறுத்துறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நலமா. அக்ஸால்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? அக்ஸால் யாருக்காவது பொங்கல் பிள்ளைக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் வைங்க அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. என்ன பேர் இருக்கு? வச்சிருக்காங்களா? வெரி குட், சூப்பர். ஏன்னா அக்ஸால்ன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா ஆங்கிலட் என்ற அர்த்தம். ஆங்கிலட், ஆங்கிலட்னா ஆங்கிலோட்டியன் சொல்லிடாதீங்க. கொலுசு. அது எங்க கொலுசுனாங்க பேர் வைப்பாங்க அப்படின்னு கேட்காதீங்க. கொலுசு அப்படின்னு ஆபரணம் அப்படின்னா இது யாரை அடையாளம் கொடுத்தோம் அப்படின்னா திருச்சபையை. ஏன்னா அவர் அவர் உட்கார்ந்து வெள்ளியை என்ன பண்ணுவார்? புடமிட்டு கொண்டு இருப்பார். அவர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாளிலே. சம்பத்துனா என்னது? பக்கத்து வீட்டுக்காரர் பேர் சம்பத்துங்க. அவர் வரும்போது அவர் சேர்த்துக்குவாருங்க. சம்பத்துனா திருச்சபை, ஆங்கிலட்னா திருச்சபை, அக்ஸால்னா திருச்சபை. அப்ப நம்ம மாப்பிள்ளை பேர் என்னது? ஒத்தினியல் தான் நம்ம மாப்பிள்ளை பேரு. இருக்கீங்களா? நம்ம அக்ஸால்னா நம்ம மாப்பிள்ளை பேர் என்னது? ஒத்தினியல். அப்ப ஒத்தினியல்னா என்ன அர்த்தம்? சிங்கங்க. மாப்பிள்ளை சிங்கம். காட்ஸ்ல, அதுவும் சாதாரண சிங்கம் இல்ல, தேவனுடைய சிங்கம். அது யாருங்க அந்த சிங்கம்? யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் தான் என் மாப்பிள்ளை. நாமெல்லாம் யாரு? ஒண்ணு.
சரியா? அன்புக்குரிய சகோதரர்களே, காலேப் என்ன கோத்திரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேட்டது இல்ல? யூதா கோத்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒத்னியேல் யார் அப்படின்னா யூதா கோத்திரத்துக்கார். அதே பாருங்க, அப்படியே யூதா கோத்திரம், ஒத்னியேல், இயேசு கிறிஸ்து, யூதா கோத்திரம், இவங்க பேருடைய அர்த்தம் தேவனுடைய சிங்கம், இவர் யூதா கோத்திரத்து ராஜஸ். இந்த டைப் பண்ண ஆன்டி டைப்ல தேவன் கொடுத்தாருன்னா அப்படியே எப்படி கொடுப்பாருன்னா ஒரு ஒரு பெர்சன்டேஜ் பிசகாது, அப்படியே கொடுத்துட்டே வரும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப தேசம் யாருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா ஒத்னியேலுக்கும் அவருடைய மனைவிக்கும் அந்த தேசம் என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் அந்த ஊரை ஜெயிச்சிட்டாருல, ஊரை ஜெயிச்சிட்டாரு. இப்ப வயலும் கிடைச்சிருச்சு, கரெக்டுங்களா? அதனால்தான் இவங்க ஆபிரகாமின் சந்ததி யாரு? அக்ஸா அப்படின்னு, அதான் நாமம் ஆபிரகாமின் சந்ததின்றதால தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாருக்கும் அது பலிக்கும்னா நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 17:8. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பாருங்க, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரம். இப்ப நமக்கும் பரமா காணான்ற ஒரு சுதந்திரத்தை நம்ம எப்ப மணவாளன் ஒத்னியேல கரம் பிடிக்கிறோமோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கொடுத்துறாரு அப்படின்னு பார்ப்போம். இன்னும் கூட பார்க்கும்போது அதுலயே வாசிக்கலாம். இதே தான் ஸ்தேவான் சொல்லியிருந்தாரு. அப்போஸ்தலர் 7:5 இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளையில்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இப்ப பாருங்க, இது திருச்சபைக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா திருச்சபை இப்ப என்ன பண்ணுச்சு அப்படின்னா காலேப்ட்ட போய் என்ன பண்ணுச்சு, அதாவது அக்ஸால் போய் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அது திருச்சபை யார்கிட்ட போய் பண்ற ரெக்வெஸ்ட்? இயேசு கிறிஸ்துட்டியா? ஒத்னியேல்ட்டியா? என்ன சம்பவம் மறந்துட்டீங்களா? ரெண்டாவது சம்பவம் தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோம். யார்கிட்ட கேட்டாங்க? பெர்மிஷன் கேட்டது யார்கிட்ட? ஒத்னியேல்ட்ட கேட்டுட்டு யார்கிட்ட ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க? இப்போ ஒத்னியேல் நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்து. காலேப் நமக்கு யாரு? நம்ம அப்பா யாரு? பிதாவாகிய தேவனை. யாரை வச்சுட்டு கேக்குறாங்க? புரியுதுங்களா? அப்ப எப்படி கேட்கணும்னா கழுதையை விட்டு அந்த ஒரு தாழ்மையில தான் நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். எப்போ ஒரு லேண்ட் கொடுத்தீங்க, கொஞ்சம் வறட்சியா இருக்கு, இப்படியே போகுது வாழ்க்கை, எனக்கு நீர் பாய்ச்சல் உள்ள ஒரு நிலத்தை நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும்னா உனக்கு இருக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு. ஒண்ணு எங்க இருக்கு? மேற்புறத்துல இருக்கு, ஒண்ணு கீழ்ப்புறத்துல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது, காலேபுக்கு ஒத்னியேல் என்ன உறவு முறை? அதாவது என்னன்னு கூப்பிடணும்? சகோதரனா, மகன் முறை வருது, மகன் முறை வருது. இப்பயே பாருங்க, நம்முடைய அப்பா பிதாவாகிய தேவன் காலேபு. நீங்க இவருக்கு யாரு வர்றாரு? காலேபுக்கு. எப்படி பொருந்தது பாத்தீங்களா? அதான் சொல்லி ஒரு பெர்சன்டேஜ் கூட எங்கேயுமே என்ன ஆகாதுன்னா பெசகாது. இப்ப பாருங்க, அப்பா கிட்ட கேட்டுட்டோம், அப்பா டபுளா கொடுக்குறாரு, ஒண்ணு மேற்படுத்தல ஒண்ணு கீழ்ப்படுத்தல. அது என்ன ஆசீர்வாதம் நமக்கு? சரி, சிஸ்டர் சொல்றாங்க ஒரு ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரம், இன்னொரு ஆசீர்வாதம் உங்ககிட்ட நீர் பாய்ச்சலான நிலம் இருக்கு. அது ஒண்ணு எங்க இருக்குன்னா மேற்புறத்துல இருக்கு, ஒண்ணு எங்க இருக்கு? கீழ்ப்புறத்துல இருக்கு. நீர் பாய்ச்சலான நிலம். நீர் பாய்ச்சல், தண்ணீர் தடாகம், இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துனா சத்தியத்தை என்ன பண்ணுது? அடையாளப்படுத்து.
சரிங்களா? இப்போ ஒண்ணு எங்க இருக்கு? மேல உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதே சமயத்துல எங்க கிடைச்சிருக்கு? கீழே கிடைச்சிருக்கு. மேல கிடைச்சிருக்குது எது, கீழே கிடைச்சிருக்குது எது? இல்ல, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க சர்ச் கிளாஸ் ஆயிட்டீங்க. இருக்கும் சிஸ்டர். சரி சொல்லுங்க, 2 ஆசீர்வாதம் எது எதுன்னு சொல்லுங்க. நாம கொடுக்குறோமா? சரி, நான் சொல்றேன். நீங்க கேட்கும்போது அப்பா அந்த 2ஐயும் கொடுத்துருவாரு. ஆனா இந்த 2 என்னன்னு மட்டும் தான் பார்க்கிறோம். மாம்சத்துல இருக்கிறோம். ஆனா கேட்டா அந்த 2 ஆசீர்வாதம் உங்களுக்கு நமக்கு கிடைக்க போகுது. இனிமேதான் கிடைக்க போகுது. கரெக்டா? அது 2 என்னன்னா, ஒண்ணு வானத்து நட்சத்திரம், அது கிளியர். அதான் மேற்புறத்துல இருக்கிற ஒரு நீரூற்று. 2வது கீழ்ப்புறத்துல இருக்கக்கூடிய நீரூற்றுல ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்பிதாக்களுடன் நாம் வைத்திருக்கக்கூடிய உறவு. இப்போ உங்களுக்கு முற்பிதாக்கள் கூட பேசணும்னு ஆசை இருக்கா? இல்லையா? ஆபேல் கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆபேல். தானியல் கூட பேசணும், யோசேப்பு கூட பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லைங்க, அந்த ஆசை அப்படின்னு சொல்ல முடியுமா? பாருங்க, ஒட்டுமொத்த உலகமே யாருடைய வார்த்தைக்காக காத்திருக்குன்னா, முற்பிதாக்களுடைய வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கும். டெய்லி என்ன பண்ண போறாங்க, என்ன நீரூற்று, என்ன தண்ணீர் அவங்ககிட்ட இருந்து புறப்பட போகுது அப்படின்றதுக்கு காத்திருப்பாங்க. அங்க ஒரு லேண்ட் இருக்கு. ஆனா அந்த லேண்டோடைய ஓனர் யாருன்னா, அக்சசிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்கு. முற்பிதாக்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்களா? இல்லைங்க. ஒண்ணும் இல்ல, நாளைக்கு காலையில கிங்டம் எடுத்துக்கோங்க. கிங்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிரதேசமான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில பிரதர் நான் தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில ஆபேல் இருக்கார் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லிடுறேன். நம்ம போன்ல இப்ப எத்தனை ஜி போயிட்டு இருக்கு? 4G. இப்ப எத்தனை ஜி இருக்கு? 5G இருக்கு. கிங்டம்ல எத்தனை ஜி இருக்கும்? எத்தனாவது ஜி இருக்கும்னு கேக்குறேன். 144 ஜியா இருக்கலாம். அப்போ இப்ப வேர்ல்டுக்கு ஒரு முற்பிதா யோவான் ஸ்நானகன் தான் ஹெட். கரெக்டுங்களா? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரிய ஆள் கிடையாதுன்னு ஆண்டவர் சர்டிஃபிகேட் பண்றாரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யோவான் ஸ்நானகன் தான் ஹெட். இப்போ யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, உலக ஜனங்களுக்கு கம்யூனிகேட் பண்றாரு. எவ்வளவு நேரத்துல கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு ஒரு விஷயத்த? அவர் நினைச்சாருன்னா உடனே எனக்கு கம்யூனிகேட் ஆயிரும் எல்லாருக்கும். அப்படி செட்டப் கொண்டாந்துருப்பாங்க. சரியா? இப்போ என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு காலையில ஆபேலோட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்ன்ற. நெட்வொர்க்கிங்ல எல்லாரும் ஆன்லைன்ல தான். ஆபேலோட சேர்ந்து என்ன பண்ண போறோம்? நம்ம ஜெபம் பண்ண போறோம்ன்றாரு. ஆபேல நாளைக்கு தான் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்கன்றாரு. எப்படி இருக்கும் உலக ஜனங்களுக்கு? பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பலி செலுத்துறாரு. ஃபர்ஸ்ட் பலி செலுத்தின பலிய தேவன் என்ன பண்றாரு? அங்கீகரிக்கிறாரு. இவர் தான் முதல் ஜெபிக்க போறாருங்க நாளைக்கு அப்படின்றாரு. இது எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும் இல்லையா? இதுல ஹைலைட் என்னன்னா, அவருடைய பிரேயர் நோட்டை எழுதி கொடுத்தது யாருன்னா, எப்படி இருக்கும் அந்த சீன் கொஞ்சம் யோசிப்பார். ஆபேலு நம்ம எழுதி கொடுத்த பிரேயர் நோட்டை வச்சு அடுத்த நாள் காலையில உலக ஜனங்கள் முன்னாடி ஜெபிக்கிறாருன்னா எப்படி? நீர் பாய்ச்சல் உள்ள கீழ்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர் பாய்ச்சலுடைய நிலம் எடுத்துக்க, மேல இருக்கிற நிலம் உனக்கு. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும்னா இங்க எவ்வளவு கஷ்டப்படணும். ஏனாக்கின் புத்திரர் 3 பேரும் சகட்டு மேனிக்கு வருவாங்க. ட்ரையல்ஸ் எங்க இருக்குன்னா எங்கனாலும் இருக்கு. எவ்வளவு அடி வாங்கலாம், எவ்வளவு நாள் வாங்கலாம். ஆனா வாயே என்ன பண்ணக்கூடாது? திறக்கக்கூடாது. அடி வாங்கிட்டு அமைதியா தான் போகும். கரெக்டுங்களா? அதனாலதான் சகரியால ஒரு ப்ராபஸி இருக்கும். வாசிக்கலாம். சகரியா 14:3 மற்றும் 4.
ஜாதிகளிலே போராடும் அந்த ஜாதிகளிலே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்களின் விளக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் இருக்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இது எந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுறது கூட அந்த ஜாதிகளுடைய போராடும். அந்நாளிலே அப்படின்னாலே கிங்டம். அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கு எதிரே ஒலிவ மலையின் மேல் நிறைய பேர்சல் பாஸ்டர்ஸ் எல்லாம் இதை எடுத்துக்கிட்டு அப்படியே அவர் வந்து எங்க வந்து இறங்குவாரு, ஒலிவ மலை வேலை அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. தப்பு. ஏன்னா எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருள் உடையதா இராது என்று நாம் முந்தி அறிஞ்சிருக்கிறோம். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவு மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக என்ன ஆயிரும். இப்ப கிழக்கு மேற்காய் நடுவுல பிறந்துச்சுன்னா ஒண்ணு வடபக்கத்திலும் ஒண்ணு எங்கேயும் வந்துடும் தென் பக்கத்துல. இப்ப வடபக்கம் தென் பக்கம், மேல கீழே, வட துருவம் வடபக்கம் எதுக்கு அடையாளம் புரியுதுங்களா? அது மகாராஜாவின் நகரம், சீயோன் பர்வதம், அது மகாராஜாவின் நகரம், அது வடக்கு பக்கம். அதுக்கு அப்படியே தென் பக்கம் எதுனா பூமி. சரிங்களா? அப்ப பாருங்க, ரெண்டா போகுதா? இதே தான் நமக்கு பிளெஸிங்ஸ் என்ன பண்ணிருக்கிறான்னு கொடுத்துருக்கு அன்புக்குரிய சகோதரருக்கு. பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ரெண்டாவது சம்பவம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ இந்த நோட்ஸை நான் தான் பார்த்துட்டே இருந்திருக்கணும், போட்டிருக்க கூடாது. இருந்தாலும் போட்டுட்டு நீங்க கல்யாணம் போயிட்டீங்க. 3வது சம்பவத்துக்குள்ள போறோம். 3வது சம்பவம் என்ன சம்பவம்? யாரு யாரு நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நடந்தது. ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான செய்யும் போது கூஷான் ரிசதாயிம் என்கிற மெசொப்பொத்தாமியா ராஜா கையில அவர்களை விற்று போட்டார். ஒத்னியேல் அவர்களை மேற்கொண்டு அவர்களை விடுவித்தார். 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்தது. ஒத்னியேல் மரணம். இதான 3வது சம்பவம். இப்ப இது எந்த காலப்பகுதிக்குள்ள போறோம்? கிங்டம்குள்ள போறோம். சரிங்களா? உலக ஜனங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. உயிர்த்தெழுந்தா எந்த மண்ணில இருந்தா வருவாங்க? அதே பழைய மைண்ட் செட்ல தான் வருவாங்க. சரிங்களா? இங்க ஒரு ராஜா ஏதாவது இவங்களை பண்ணலாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யார் அது? குழப்பத்துக்கே ராஜா. பேபிலோன்லாம் என்ன அர்த்தம்? குழப்பம். குழப்பத்துக்கே ராஜா யாருன்னா சாத்தான். தயாரா இருக்கும்போது இவனை யார் மேற்கொண்டுருவா? ஒத்னியேல். இங்க யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொள்ளும் பொழுது தேசம் எத்தனை வருஷம் இருந்துச்சு? 40 வருஷம். ஏன் 40? எல்லாமே 40ன்னு வந்திருக்கு. அதனால இதையும் 40ன்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், ரைமிங் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுனாலயா. சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம். ஏன் 40 வருஷம்? ஒருத்தர் 35, ஒருத்தர் 20, 15, 65 இருக்க வேண்டியதானே. ஏன் 40 வருஷம்? மறுபடியும் டிவைன் பிளானுக்கு தான் கண்ணு போகுது. என்ன அப்படின்னா, சவுலுடைய 40 வருஷம் முற்பிதாக்கள் யுகத்தையும், தாவீதுடைய 40 வருஷம் சுவிசேஷ யுகத்தையும், சாலமோனுடைய 40 வருஷம் 1000 வருட அரசாட்சி யுகத்தையும் அதை அடையாளப்படுத்துது. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை அடையாளப்படுத்திருக்கார். தேவன் எந்த ஒரு எண்ணை பயன்படுத்திருப்பார்னா 40 என்கிற எண்ணை பயன்படுத்தியிருப்பார். அது போல ஒத்னியேல் அந்த ராஜாவை ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேசம் 40 வருஷம்னா என்டையர் அந்த 1000 இயர்ஸோட எண்டு வரைக்கும் தேசம் எப்படி இருந்துச்சு? அவ்வளவு. அதுக்குதான் என்ன நம்பர்? 40 என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை அடையாளப்படுத்தும். அது எத்தனை இயர்லாம் கிடையாது. தேவன் ஒரு பர்பஸ்க்காக ஒரு காலப்பகுதி வச்சிருப்பார்ல, அந்த என்டையர் காலப்பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக தேவன் பயன்படுத்துகிற எண் என்னதுன்னா 40 வருஷம். சரிங்களா? அங்கதான் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இப்ப நம்ம வசனம் பார்க்க போறோம். 3வது சம்பவம் இப்போ வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 8 மற்றும்
பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பூமியின் 4 திசையும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் ஆகும். இது என்னன்னா இந்த 1000 years எண்ட்ல லிட்டில் சீசன் அது கிடையாதுங்க சிஸ்டர். அது 1000 years பிகினிங்ல வர்றதா லிட்டில் சீசன். அதாவது 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்கூடிய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அது எதுனா த டைம் ஆஃப் அர்மகதன். சரிங்களா? இது half an hour சைலன்ஸ். சரிங்களா? அதான் லிட்டில் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த டைம் ஆஃப் அர்மகதன். ஆக்சுவலி இது என்னன்னா எண்டுல கொஞ்ச காலம் சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலை ஆகும். புரியுதுங்களா? அந்த ஒரு காலப்பகுதினா அங்க ஒரு சில கவர்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாதான ராஜ்யத்துக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கவர்மெண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணு இந்த பூமியில ஒரு கிளர்ச்சியாளர்கள் அங்கேயும். அதனால்தான் நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் அப்படின்னு பார்ப்போம் ஏசாயா புஸ்தகத்துல. ஸோ இந்த பீப்புள் அது பண்ணும்போது தான் சாத்தானும் அவனுடைய தூதர்களை சார்ந்தவங்களையும் அந்த ஜனங்களையும் தேவன் எங்க கொண்டு போயிடுவார்னா செகண்டத்துல என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவர் அது கொண்டு போயிடுறாரு. அந்த சம்பவம் தான் நம்ம பார்த்த 3வது சம்பவம். ஒத்தினியன் கூஷான் சதாவின் கையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்றாரு, விடுவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்குரிய சோர்ஸ் ரைட். இப்ப இதையும் நீங்க வாசிக்காதீங்க, சரிங்களா? இப்போ நம்ம 3 சம்பவத்துக்கான ஒரு காரியங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்து நிறைவு பண்ணிட்டோம். நிச்சயமா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னவா இருந்திருக்கோம், பிரயோஜனமா இருந்திருக்கோம். ஆனா டைப் பண்ண ஆண்டி டைப்பாவே போயிருக்கோம். ஒரே ஒரு லெசன் வேணும் அப்படின்னு கேட்டா அக்ஸாலுடைய பிரேயர் தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். அக்ஸாலுடைய பிரேயர் எப்படி இருந்ததுனால அவங்களுக்கு இந்த ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு. அந்த பிளெஸிங்ஸ்ல அந்த பிரேயர்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னு, அக்ஸாலுடைய அந்த பிரேயரு 10 பாயிண்ட் இருக்கு. அந்த 10 பாயிண்ட் தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிளெஸிங்ஸ் கொண்டு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிங் சிஸ்டர். Ask boldly, Aksa went to her father and said, "Give me a blessing." She was not afraid to ask. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் போல்டா என்ன பண்ணிட்டாங்க, கேட்டுட்டான். இப்ப யாரு கேட்க மாட்டா? யாருக்கு போல்டா கேட்க வராது? அப்பாக்கா? நாம தாங்க அக்ஸால் லைஃப்ல the simple lessons from the life of அக்ஸா வாழ்க்கையில இருந்து கத்துக்கூடிய பாடத்தை இப்ப பாக்குறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, she asked boldly. தைரியமா கேட்டாங்க அக்ஸால். கரெக்டுங்களா? இப்ப நான் என்ன கேள்விக்கிறேன்னா, யாருக்கு தைரியமா கேட்க வராதுன்னு கேட்கிறேன். பிள்ளை இல்ல, ஆக்சுவலா அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவி கிடைச்சிருது ஞானஸ்தானம் தப்பையே. பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பயமா இருக்கு, போல்டா கேட்க முடியல. எந்த ஸ்டேஜ்ல? ஆனா நடக்காம இருந்தாலும் கேட்கணும். ஏன்னா இந்த அம்மா கிட்ட ஏற்கனவே வறட்சியான நிலம்னு சொன்னாங்களா? வறட்சியான நிலம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, சாத்தான் இந்த இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்துதான் அப்பா கிட்ட பேசதான் பண்ணிடணும். எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் பேசணுங்க, நீங்க பேசணும். அதுதான் எதிர்பார்க்கணும். கண்டிப்பா வாயை திறக்கணும். நீங்க என்ன ஆனாலும் இருந்துட்டு போகும்.
சொல்ற புரியுதுங்களா? எந்த நிலையில் நாம் பாவிகளாக இருக்கையில் தன்னுடைய குமாரனை நமக்காக தந்திருந்த தேவன் இயேசு கிறிஸ்துடைய பெர்மிஷன் வாங்கிட்டு தானே வராங்க. கண்டிப்பா கேட்பாரு. கேட்காம மட்டும் விட்டுறாரு. தைரியமா இருக்கணும். என்ன ஸ்டேஜ்ல கேட்கணும். கடைசியில் அந்த கல்வன் எடுத்துக்கோங்க. அவ்வளவு செட்டப் பண்ணிட்டு ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை என்ன பண்ணிக்கோங்க, லாஸ்ட் மினிட்ல மார்க் வாங்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இந்த மனாசேன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா பண்ணாத செட்டே கிடையாது. கடைசியில என்ன ஆயிடுவாப்ல அப்படின்னா சேஞ்ச் ஆனோடனையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிடும். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அக்கம் வந்தோம். எந்த ஒரு இடத்துலயும் கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. So don't be shy with God. Ask boldly. அப்படின்றது செகண்ட் பார்க்கணும். Second verse. God loves to give good gifts. Caleb immediately gave her the upper and lower springs. அன்புக்குரிய சகோதரர்களே, எதுக்காக ஜெபம் பண்ணணும்? இப்ப என் இருதயத்தில் இருக்கிறது பிதாவாகி தேவன் தெரியுமா தெரியாது? அப்புறம் எதுக்கு பண்ணணும்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வசதி இருக்கிறதுனால கேட்கணுமா? அவரு கேட்கறது தான் பிடிக்கும். நீங்க நினைக்கிறதெல்லாம் பிடிக்காது. அவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்பதான் தருவார். நான் தான் என்னுடைய உட்காரலையும் என்னுடைய எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற தேவன், என்னுடைய மன விருப்பத்தின்படி அவர் தந்தருவார்கள் நம்மளா நினைச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணக்கூடாதுதான் போயிடக்கூடாது. வாயை திறந்து கேட்கணும். கேட்டா, ஏன்னா God loves to give good gifts. அவர் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. இப்ப நம்ம பையன் சைக்கிள் வேணும்னு, சைக்கிள் ஓட்டுற இது வந்துருச்சு, கத்துக்கிட்டா. அவனுக்கு எது மாரி ஆசையா இருக்குன்னா சைக்கிள் அப்பா வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தெரியுமா தெரியாதா நம்ம பிள்ளைக்கு சைக்கிள் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றா, தம் கட்டி கேட்காமலே இருக்கான். பாத்துருவோம் அப்படின்னு இருக்கான். நம்மளும் என்ன நினைச்சிருப்போம்னா, இந்த சம்பளம் வந்தவனையும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா சம்பளம் போட்டுருவாங்க, நிறைய கமிட்மெண்ட்டா இருக்கும். அடுத்த சம்பளத்துல தான் வாங்கி கொடுக்க போல நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்ப கேட்டுட்டான். என்ன கேட்டான்? டாடி ஒரு சைக்கிள் டாடி ப்ளீஸ் டாடின்ட்டா. உடனே நமக்கு என்ன ஆயிடும், மனசு என்ன ஆயிடும், அப்படின்னு ஒரு இஎம்ஐ போடுறாங்க சைக்கிளுக்கு, போட்டு வாங்கி கொடுத்துருவோம். கரெக்டா இல்லைங்களா? அப்போ அப்பா கிட்ட போய் அப்பா ஐஸ் வைக்கணுங்க, ஐஸ் வைக்க தெரியணும். ஐஸ் வைக்க தெரியல, ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. போய் அவர்கிட்ட போய் கேட்கணும். கேட்கறதா அவருக்கு பிடிக்கும், அதனால கேட்கணும். ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் கிடைக்கும். ஜெபம் பண்ணாம கிடைக்காதுங்க. தெளிவா சொல்லிட்டேன். ஜெபம் பண்ணாதான் கிடைக்காது. ஜெபம் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். எழுதி வச்சுக்கணும் டைரியில. நீங்க போய் ஜெபம் பண்ணுவீங்களா, நம்ம ஆசை, நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் நம்மளை கடந்து வராதுன்னு எழுதியே வச்சுக்கணும். சரியா? மூணாவது என்னது? Don't settle for a dry life. Don't settle for a dry life. Dry lifeல செட்டில் ஆயிடாதீங்க. போதும், இந்த எக்லீஷா இருக்கு, இந்த வேலை இருக்கு, போதும் அப்படின்னு என்ன பண்ண செட்டில் ஆகாதீங்க. She had land, but the land was dry, so she asked for water. வாட்டர் வேணுமா வேணாமா? அப்ப ஹோலி ஸ்பிரிட் நமக்கு கண்டிப்பா வேணும். அதை நம்ம தினமும் என்ன பண்ணணும்? கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கடுத்து நாலாவது என்ன ரசிக்கணும்? Spiritual people ask for the right things. Aksa don't ask for gold or comfort. She asked for springs, life, fruitfulness. தங்கம் கொடுங்க, வெள்ளி கொடுங்க, எனக்கு இந்த வேலையை கொடுங்க, இந்த வசதியை கொடுங்க, இந்த நோயில இருந்து விடுதலையாகிறதுக்கான பலத்தை கொடுங்க. உங்க வேலையை செய்யறதுக்கான சூழ்நிலையை கொடுங்க. உங்களுடைய சமூகத்துல 5 நாள் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, 5 நாள் வர்றதுக்கான சூழ்நிலையை கொடுங்க. 5 நாள் ஆக்டிவா இருக்கிறதுக்கான டயத்தை கொடுங்க. இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்?
நம்ம கேட்கணும். அடுத்து 5வது பாயிண்ட் என்ன? பி ஹம்பிள் when you approach God. தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒரு அப்ரோச் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா ஒரு தாழ்மையான இருதயத்தோட இருக்கணும். நான் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும். நான் தான் இட்லிஷா திறக்கிறேன், கூட்டுறேன், நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், நான் தான் இவ்வளவு பலி செலுத்திட்டு இருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். இப்படி பேசக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கி அவருக்கே திருப்பி கொடுத்துட்டு நான் தான் செய்யறேன் மனநிலையில போய் உட்காந்தோம்னா எதுவுமே என்ன ஆகுது? கிடைக்காது. பி ஹம்பிள் when you approach God. ஹம்பிளா இருக்கணும். நான் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்ற மனநிலையில தான் போய் என்ன பண்ணணும்? ஓகே. அதுக்கடுத்து know the value of ingredients. Aksa understood that he had without water is useless. சரிங்களா? இந்த ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மேலான புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ள வேலைகளோ, ஒழுக்கமுள்ள வேலைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே என்ன பண்ணி கொண்டிருங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள் சொல்ற மாதிரி இந்த வேல்யூஸ் வந்து நம்ம வந்து அதிகமா எது வேல்யூவா தேவனேசத்துல எது வேல்யூவா இதுதான் நமக்கு. 7வது என்னன்னா என்கரேஜ் யுவர் ஹோம் டுவர்ட் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். சி என்கரேஜ் ஒத்தினியல்கிட்ட கேட்டாங்களா என்னங்க அப்படியே ஒரு இது கேட்டாங்களா? அந்த மாதிரி நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் கிரைஸ்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான விஷயத்த, தேவனுக்குள்ள கொண்டாடுறதுக்கான விஷயத்த என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். அப்படின்னா எப்படி செய்யலாம்? ஒரு ஃபேமிலி பிரேயர் இருக்கா வீட்டுல? எல்லாரும் கூடி ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஜெபிக்கிறது இருக்குமா? இருக்கும். அப்படி இருக்கணும். நிறைய சகோதரர்களுடைய குடும்பத்துல காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் வாங்க பரலோகமன்னா வாசித்துலான்னு பரலோகமன்னா வாசித்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஒரு சில சகோதரர்கள் வீட்டுல இரவு நேரத்துல ஒரு பர்டிகுலர் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்க நம்ம என்ன பண்ணலாம், இரவின் கீதங்கள் வாசித்துட்டு நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாம். அது ஜெபம் டர்ன்ல போகும். இன்னைக்கு யாரு இவங்க இப்படி என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் அந்த ப்ரேயர் லைஃப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அக்ஸாலுடைய லைஃப் ப்ரேயர் லைஃப் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் கேட்பதற்கு மேலாக கொடுப்பதற்கு திராணி உள்ளவர் நம் தேவன். அவங்க கேட்டது ஒரு லேண்ட், இவங்களுக்கு கிடைச்சது 2 லேண்ட். அந்த அப்பர் அண்ட் லோயர் ஸ்பிரிங்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அன்புக்குரிய சோர்ஸ். அதுக்கடுத்து faith takes initiative. Aksal didn't wait passively, she acted. விசுவாசத்தினாலே அவர்கள் பொறுமையாக இல்லை, விசுவாசத்தோட கிரியிலும் அவர்கள் நடப்பித்தார்கள். ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அக்சால் எதனால, அது 10வது பாயிண்ட் பார்க்காதீங்க. எதனால அக்சாலுக்கு இப்பேற்பட்ட பிளெஸிங்ஸ் கிடைச்சிச்சு? எதனால கிடைச்சிச்சு? பொண்ணு, அவ்வளவுதான், சிம்பிள். பொண்ணு கொடுக்காம யாருக்கும் கொடுப்பாரு? பக்கத்து வீட்டுக்காரருக்கு போய் கொடுப்பாரா? எய்த் வீட்டுக்கார பிள்ளை கொடுப்பாரா? காலேபு கேட்டா கொடுப்பாரா? கேட்டது யாரு? பொண்ணு. நாம யாரு? நமக்கு தாங்க கிடைக்குமே. சரி, யாருக்குங்க அவர் கொடுக்க போறாரு? அவர் வச்சிருக்கிறதெல்லாம் யாருக்கு? ஒரு அப்பா சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கு? மொத்தமும் பிள்ளைகளுக்கு தான். கரெக்டா? அப்பாடா, இப்பயாவது சப்ஜெக்ட்ல சொன்னாரு அப்படின்னு பிள்ளைகள்லாம் வந்து சந்தோஷத்துல இருக்கு. உண்மையிலே நாம வந்து பிள்ளைகள் தான். நமக்கு நம்ம கேட்டா அவர் கொடுப்பாரு. ஏன்னா நாம பிள்ளைகள். கடைசி ஸ்லைடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வரலையா? ஆமீன் ஸ்லைடு தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அக்சாலின் நீரூற்றுக்கள், அதுல காலேப், ஒத்னியேல், அக்சால், இவங்க லைஃப், நம்ம லைஃப். அக்சால் லைஃப் வந்து ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப்.
எடுத்துக்கிறோம். நம்ம ப்ரேயர் லைஃப்லையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி ஜெபம் பண்ணணும். அடிக்கடி ஒரு சிலர் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நைட்டு திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. டிராபிக் சிக்னல் நிற்கும் போது ஜெபம் பண்ணுவாங்க. சரிங்களா? டீ குடிக்க போற பிரேக் முன்னாடி ஜெபம் பண்ணுவாங்க வேலையில இருக்கும்போது. இப்படிலாம் நான் சொல்லி கேள்விப்பட்டேன். வண்டி ஓட்டிட்டு போறப்ப எப்படி டிராபிக்கை பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஓட்டிடுறதா எப்படி? ஆஃபன் நம்ம அடிக்கடி நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஜெபிக்கிறது அவருக்கு பிடிக்கும். அப்பா பிடிக்கும். நம்ம அவரோட பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நமக்கு பதிலுக்கு வசனத்துல பேசுவார். அதை நாம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஒரு மனமகிழ்ச்சியின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில கூட ஒசூர் திருச்சபையாரோட கூட இருந்து இப்பேற்பட்ட வார்த்தைகளையும் அதற்குள்ள இருக்கக்கூடிய சத்தியங்களையும் பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்த நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு அவருடைய குமார் மூலியமாக நான் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.